புஷ்பங்கள் பாகம் 10. எத்தனை கண்கள் என்னை தேடுகின்றன. மீண்டும் ஓட்டம் ஓட்டம் ஓட்டம். கால்கள் வலிவிழந்து விட்டன. சந்து பொந்துகளுக்குள் ஓடி போலீஸை திசை திருப்பி விட்ட பின் ஏதாவது ஒரு இடத்தில் அடைக்கலம் புக விரும்பினேன். ஒரு வீட்டு கதவை தட்டினேன். கதவு திறக்கப்பட்டது. உள்ளே ஒரே இருட்டு. உள்ளே புகுந்து கொண்டு பளிச்சென்று கதவை தாளிட்டேன். நில் என்று ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. அவள் வாயை பொத்தினேன். உன்னை கையெடுத்து கும்பிடுகிறேன். நான் திருடன் அல்ல. என்னை காட்டி கொடுத்து விடாதே. போலீசார் என்னை துரத்தி வருகிறார்கள். அவர்கள் கையில் நான் பிடிப்பட்டால் என்னை கொன்று விடுவார்கள். உனக்கு நான் ஒரு தீங்கும் செய்ய மாட்டேன் என்றேன். அவள் என் கையை உதறி விட்டுவிட்டு யார் நீங்கள் என்றாள். எனக்கு அது கேட்ட குரல் போன்று இருந்தது. யார் நீ என்று நான் கேட்டேன். ஓடிப்போய் அடக்கி வைத்திருந்த ஹரிக்கேன் விளக்கை தூண்டி கொண்டு வந்து என் அண்ணா என்று அலறினாள். கல்யாணி என்றே நான் முகத்துக்கருகே காட்டி. அவள் தன் உடம்பு முழுவதையும் போர்வையால் போர்த்தியிருந்தாள். ஜுரத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தாள். நீ இங்கே எப்படியம்மா வந்தாய், ஏன் வந்தாய் என்று கேட்டேன். அந்த ஜுர வேகத்தில் அவள் சிரித்தாள். நீ எப்படி அண்ணா வந்தாய் என்றாள். நான் ஒரு நாடோடி. அப்படியா, நீயும் என்றேன். அவள் மீண்டும் சிரித்தாள். ஏன் அண்ணா, தங்கையை பார்க்க இவ்வளோ தூரம் வந்தாயே, கொஞ்சம் பூவும் பொட்டுமும் வாங்கி வந்திருக்க கூடாதா என்றாள். என்னை கேலி செய்கிறாயா கல்யாணி? எனக்கும் கல்யாணம் ஆகிவிட்டதே, உனக்கு தெரியுமான் என்றாள். தெரியாதம்மா, இந்த வார்த்தை கேட்டதே திருமணத்தில் நானும் கலந்து கொண்டது போலிருக்கிறது. அழைப்புதல் அடித்தது 1000 பேரை கூட்டி வந்து நடக்க வேண்டிய கல்யாணம் எப்படி நடந்ததோ என்று கலங்கினேன். 1000 பேர் எதற்கு அண்ணா? அவங்களுக்கா கல்யாணம்? எனக்கும் அவருக்கும் தானே. நாங்கள் இருவரும் மட்டுமே இருந்தால் போதாதா என்றாள். என்னை கொல்லாதே கல்யாணி. திருமந்திரம் எங்கே என்றேன். என் கூடவே இருக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவரை நீ பார்க்கலாம். இப்போது நீ களைத்து போயிருக்கிறாய், ஏதாவது சாப்பிடு என்றாள். சாப்பாடு மேஜையை நெருங்கினாள். அதை எதையோ எடுத்து வைத்தாள். அதுவரையில் அணைத்து போயிருந்த மின்சாரம் அப்போது வந்துவிட்டது. மேஜையின் 2 பக்கத்தில் தட்டுகளை வைத்தாள். 2லும் பலகாரங்களை வைத்தாள். என்னை உட்கார சொன்னாள். அந்த தட்டு யாருக்கு என்றேன். என் கனவுக்கு என்றாள். அவன் இன்னும் வரவில்லையே என்றேன். இல்லை, இதோ சாப்பிட்டு கொண்டிருக்கிறாரே என்றாள். அவளுக்கு என்ன பைத்தியமா? அண்ணா, எனக்கு தான் நீ கல்யாணம் பரிசு எதுவும் தரவிட்டாலும் உனக்கு நான் தர வேண்டாமா என்று சொல்லிவிட்டு நடந்து சென்று ஒரு சிறு மரப்பெட்டியை எடுத்து வந்தாள். அதை என் முன்னாலே வைத்தாள். என் உடம்பெல்லாம் வியந்தது. அதில் இருந்தது அவளது மாங்கல்யம். கல்யாணி என்றேன். அவள் போர்த்திருந்த போர்வை கீழே விழுந்தது. வெள்ளை சேலை. அம்மா, கல்யாணி என்று அலறினேன். ஏன் அண்ணா பதறுகிறாய்? அண்ணன் தங்கைக்கு கொடுத்த சீர்வரிசைதானே இது. ஆண்டாண்டு காலம் காத்திருந்த தங்கைக்கு இந்த வெள்ளை புடவைதான் அழகாக இருக்கும் என்று அண்ணன் எடுத்த முடிவுதானே இது. குங்குமத்தின் விலை அதிகம் என்பது அண்ணன் போட்ட தீர்மானம்தானே. எனது கூந்தலின் மீதிருந்த பூக்களோடு புரட்சி நடத்தியவர் அண்ணன்தானே. மாங்கல்யத்திற்கு 3 முடிச்சு, தூக்கு கயிறுக்கும் 3 முடிச்சு என்று அடிக்கடி சொல்வதும் என் அண்ணன்தானே அண்ணா. தனுஷ்கோடி எக்ஸ்பிரஸில் கலெக்டர் போகிறார், அவரை கொல்ல வேண்டும் என்று உங்கள் கூட்டம் வெடி வைத்தது. கலெக்டர் தப்பித்து கொண்டார். என் கணவர் போய்விட்டார் அண்ணா, போய்விட்டார் என்று அவள் சுவரில் முகத்தை வைத்து விரும்பினாள். நான் கல்யாணி கல்யாணி என்று தோம்பினேன். துப்பாக்கி எதிரியை மட்டும் கொல்வதல்ல அண்ணா, தற்கொலைக்கும் பயன்படுவது. நீ ஆரம்பித்த வர்க்க புரட்சிகையில் எதிரிகள் செத்தது மிகவும் குறைவு அண்ணா. நமது குடும்பத்தவர்கள்தான் செத்தார்கள் என்றாள் அவள். நான் பிறந்ததென்னா, வளர்ந்ததென்னா, பிரியாமல் இருந்ததென்னா? ஆண்டாண்டு காலம் ஆலமரம் போல் நாம் குடும்பம் வளர்ந்ததென்ன? இப்போது பட்டுப்போன மரத்திலிருந்து பறந்து போன பறவைகள் போல் தனித்தனியாக அலைவதென்ன? நமக்கு அழ தெரியாத வயதில் அப்பா இறந்தார். அழுகின்ற வயது வரை அம்மா காத்திருந்தாள். அழ வைப்பதற்காகவே நீ பிறந்திருக்கிறாய். தெய்வானைக்கு ஒரு நர்சிங் ஹோம், உனக்கு ஒரு குகை, அம்மாவுக்கு ஒரு அனாதை சாவு, எங்களுக்கோ அவசரத்தில் கல்யாணம், சாவகாசத்திலே சங்கடம்.
யாருடைய குங்குமமும் உன்னாலே காக்கப்படவில்லையே அண்ணா. ரயிலுக்கு வெடி வைத்ததுதான் வைத்தீர்கள். ஒரு 4 நாள் தாமதித்து வைத்திருக்க கூடாதா? இல்லை, தவறு. எத்தனை நாள் தாமதித்து நீங்கள் வைத்திருந்தாலும் அத்தனை நாள் தாமதித்துதான் நாங்களும் புறப்பட்டிருப்போம். ரகசியமாக கல்யாணம் செய்து கொண்டு ரயிலிலே சாக வேண்டும் என்று ஆண்டவன் விதித்திருக்கும் போது ரயில் தாமதிக்கும் வரை எங்கள் விதியும் தாமதிக்கத்தானே போகிறது என்றாள் அவள். மேலும், ஐயோ கல்யாணி, அந்த ரயிலில் போக வேண்டாம் என்று நான் தான் கடிதம் போட்டிருந்தேனே என்றேன் நான். அந்த கடிதத்தை பட்டுவாடா செய்ய வேண்டிய தபால் ஆபீஸையே தான் நீ கொளுத்தி விட்டாயே அண்ணா. என்னுடைய கணவரின் பிணத்தை லால்குடியிலே தான் கொளுத்த வேண்டும் என்று இரவின் போட்ட கடிதம் மட்டும் எனக்கு வந்தது அண்ணா என்றாள். நான் திகைத்தேன். வழியில் நான் தோள் கொடுத்து திருமந்திரத்தின் சடலத்துக்கா? ஆம், ஒருவன் சொன்னானே ரயில் விபத்தில் செத்தவன் என்று. ஐயோ கல்யாணி, என்னை சித்திரவாதை செய்யாதே. எனக்கு வந்த சோதனைகளையே தாங்கிக் கொள்ள முடியாமல் இங்கே அடிக்கலம் புகுந்தேன். உனக்கு வந்த சோதனைகளை கேட்கவே போலீசார் என்னை துரத்தி வந்திருக்கிறார்கள். நம் குடும்பம் ஒட்டுமொத்தமாக அழிந்து விட்டது. எப்படியோ நானும் தூக்குமேடை ஏறதான் போகிறேன். இனி மிச்சம் இருக்கும் நெல்லையாவது விதை நெல்லாக்கிவிட்டு சாகிறேன் வா என்று அவள் கையை பிடித்து இழுத்தபடி லால் கடை தெருவுக்கு ஓடினேன். சென்னை போய் பணம் தருவதாக ஒரு டாக்ஸியை அமர்த்தி கொண்டு இருவரும் புறப்பட்டோம். போலீசார் விடுவார்களா? துரத்தினார்கள். வழியில் ரயில்வே கேட்டுகளும் லாரிகளும் எங்களுடன் ஒத்துழைத்தன. காலை 6 மணிக்கெல்லாம் சென்னையில் டாக்டர் ராம்நாதனின் நர்சிங் ஹோமுக்குள் நானும் கல்யாணியும் நுழைந்தோம். உள்ளே நுழைந்ததும் நான் நர்சிங் ஹோம் கதவை பூட்டினேன். டாக்டர் என்று கத்தினேன். அந்த தென்றலின் முடிவுரை. திடீரென்று ரகுநாதனின் குரல் கேட்டது. நான் விழித்து கொண்டேன். நான் என்ன, என் நர்சிங் ஹோமையே விழித்து கொண்டது. அந்த குரல் என் காதுகளில் காலந்தேவனின் கூக்குரல் போல் இருந்தது. எழுந்து வெளியிலே வந்தேன். விசிட்டர்கள் அறையில் ரகுநாதன் வியக்க விறுவிறுக்க நின்று கொண்டிருந்தான். பக்கத்தில் கல்யாணி வெள்ளை புடவையோடு. என்னை கண்டதும் தடால் என்று என் கால்களில் விழுந்தான். எதற்கும் அஞ்சாத ரகுநாதனா இப்படி? ஏன், என்ன நடந்தது என்று நான் பதறினேன். இனி நடப்பதற்கு ஒன்றும் இல்லாமல் என் வாழ்க்கையில் எல்லாம் நடந்து முடிந்து விட்டது டாக்டர், எல்லாம் நடந்து முடிந்து விட்டது என்றான். நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன். ரகசிய போலீசார் யாரும் இல்லை. அவனையும் கல்யாணியையும் தேவானையின் அறைக்கு அழைத்து சென்றேன். எங்கள் எதிரிலே தேவானையை அணைத்து முத்தமிட்டான். குழந்தையை வாரி எடுத்து முத்தமிட்டான். நான் செய்த புரட்சியில் மரணங்களை தான் கண்டேன். ஆனால் அதில் இந்த ஜனனமும் ஒன்று என்றான். எல்லோரும் அமைதியாக உட்காருங்கள் என்றான். மரண படுக்கையில் இருக்கும் மகாத்மாக்கள் அமைதியாக வைஷ்ணவ ஜனதே பாட சொல்வது போல் அவன் அமைதியாக பேசத் தொடங்கினான். சரியோ தவறோ, நான் எடுத்துக்கொண்ட கொள்கை தவறு என்று நான் கருதவில்லை. காலம் தவறு என்றே கருதுகிறேன். பக்குவமற்ற சூழ்நிலையில் பளிச்சென்று குதித்து விட்டேன். பொறுத்திருந்தால் வெற்றி பெறக்கூடிய வேறொரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருக்கலாம். ஈர விறகை கொளுத்துவோம் என்று தோற்றுவிட்டோம். அது காயும் வரை காத்திருந்திருந்து போனால் கடைசி வெற்றி என் கைக்கு வந்திருக்கும். நெருப்பில் இறங்கிய பிறகு வெயிலுக்கு பயப்படுவதில் அர்த்தம் இல்லை. என் குடும்பத்தை அழித்த பிறகு நானும் தூக்கு மேடைக்கு போகப் போகிறேன். கதை முடிந்தது. இன்னொன்று இறுதி பகுதி பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.